அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ப்ரானில் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். வாங்க ப்ரான் சில்லி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி டேஸ்டியான ப்ரான் சில்லின்னு சொல்லலாம், ப்ரான் 65ன்னு சொல்லலாம், ப்ரான் கபாப்னு சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ ப்ரான் வாங்கியிருக்கேன். நான் ரெட் ப்ரான் வாங்கியிருக்கேன். அதில் கழிவுகள் கம்மியாக இருக்கும், அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு, கொஞ்சமாக தான் நான் உப்பு போடுறேன் பார்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சிடலாம். கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கட்டாயம் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மியாகும். போட்டு கலந்து வச்சோம் அப்படின்னா ஸ்மெல்லு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இப்போ இதோட சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சா 2 ஸ்பூன் விழுது எடுத்துக்கிறேன். அரைச்சி வச்சதை 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதையும் கலந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொடி ஒவ்வொன்றும் போடுறப்ப கலந்து விட்டுக்கணும். இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒவ்வொன்றும் போகிறப்ப நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே போய் மசாலாலாம் அந்த ப்ரான்குள்ளே நல்லா போய் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான். இப்போ மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கறி மசாலா போடுறப்ப நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். மொறுமொறுன்னு இன்னும் சூப்பராக நல்லா வரும். அதுக்காக நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. நான் ஃபுட் கலர் போடலை. இப்போ கலந்து வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது ஊற வைக்கணும். அதுக்கு முன்னால் எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எடுத்து அந்த சாறையும் அதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த லெமனோட சாறு, இந்த மசாலாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், கலந்து விட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விடணும். அப்போ தான் வந்து மசாலா எல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகும். இப்போ கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் மட்டும்தான் நான் சேர்க்குறேன், அதிகமாக சேர்க்கலை. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதோட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தண்ணியெல்லாம் தெளிக்க தேவையில்லை. நம்மளுக்கு லெமன் சாறு இருக்குது, பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி விழுது இருக்குது. அதனால் அந்த ஈரம் இருக்கும். இந்த ப்ரான் கழுவுன அதில் ஈரம் வேறு இருக்கும், ப்ரானில் வர ஈரம் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ கலந்து விட்டாச்சு. இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம், உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ உப்பு எனக்கு கொஞ்சமாக தேவைப்படுது, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு சேர்ந்து கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் அதை நம்ம வெயிட் பண்ணிடலாம். அது வரைக்கும் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஊறியாச்சு. இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன், நிறையாலாம் ஊற்றலை. நிறைய எண்ணெய் இதுக்கு எடுக்காது. இப்போ ப்ரானை நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து போடுறேன். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எப்படி இருந்தாலும் ப்ரான் வந்து அப்படியே சுருண்டு வந்துடும். நம்மளுக்கு தண்ணியில் போட்டாலே நம்மளுக்கு சுருண்டு வரும். தண்ணியில் வெந்தாலே வந்து ப்ரான் வந்து சுருண்டு வந்துடும். எண்ணெயில் போடுறப்போ அதே மாதிரி தான் சுருண்டு வரும். இப்போ நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். இந்த சைடு 1 நிமிஷம், அதை திருப்பி விட்டு 1 நிமிஷம் வேக விடணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்ப அதிக நேரம்லாம் எடுக்காது. ரொம்ப அதிக நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறும். அதுவும் இல்லாமல் ப்ரான் வந்து ஹார்டாகிடும். நம்மளுக்கு சாப்பிட்றப்ப உள்ள டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் ஹார்டாகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு அதிக நேரம் வெந்துச்சுனாவே ஹார்டாயிரும். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போடுறதுனால இன்னும் ஹார்டாயிரும். இப்போ இதில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ப்ரான் சில்லின்னு சொல்லலாம், ப்ரான் கபாப்னு சொல்லலாம். நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் அடுத்தது இருக்கிற மீதியையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடுறேன். என்ன ஸ்பூனில் கையில் போட பயமாக இருக்குது அப்படின்னா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கோங்க. ஆனால் எனக்கு கையில் போடுறது தான் ஈஸியாக இருக்குது. கையில் நிறைய எடுத்துகிட்டு ஒன்று எடுத்து போடலாம். ஆனால் ஸ்பூனில் போட்டோன்னா ஒவ்வொன்றா தான் நம்ம எடுத்து போட முடியும். அதுக்காக எனக்கு கையில் போடுறது தான் ஈஸியாக இருந்துச்சு. பாருங்கள், எடுத்தாச்சு. நல்லா எண்ணெய் வடியை விட்டு எடுத்துருவோம். எண்ணெயும் அதிகமாக இழுக்காது, ஆனால் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. 1/2 கிலோ நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதை உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 350 கிராம் தான் இருக்கும். அதுக்கு மேலே கிடைக்காது நம்மளுக்கு. இதுவே நம்ம 3 பேர் இல்லைன்னா 4 பேர் கூட சாப்பிட்லாம். நல்லா போதுமானதாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நான் எல்லாமே எடுத்தாச்சு. உங்களுக்கு இப்போ எப்படி பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், கொஞ்சம் ஆறட்டும், சூடாக இருக்குது. இப்போ எடுத்து பிச்சாக்க பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் என்ன சாப்பாடு அப்படின்னா ரைஸ், ஒயிட் ரைஸு. இதுக்கு வந்து மீன் குழம்பு, மடவா மீன் குழம்பு வச்சுருக்கேன். மடவா மீன் குழம்பு, மடவா மீன் வறுவல், அப்புறம் ப்ரான் வறுத்துருக்கேன். ப்ரான் வந்து சில்லி செஞ்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். மீன் பாருங்கள், மீன் குழம்பு, ப்ரான் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.